கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கல் ஸ்குவாட். நான் உங்கள் பிவிகே. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா இப்போ ஃபேமஸாக இருக்கிற க்ரோயா கார்டன் 2 விளையாடலாம். வாங்க, சர்ச் கொடுக்குறேன். ஜி போட்டாலே வந்துடும் நினைக்கிறேன். க்ரோயா கார்டன் 2 வருதான்னு பார்ப்போம். வந்ததுன்னா உள்ளே போகலாம். க்ரோயா கார்டன் தான் வருது. அதோ இருக்குது. இப்போ பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உள்ளே போகிறோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உள்ளே போகிறோம். லோடிங் ஆகுது. ஓகே, வந்தாச்சு. Groya Garden 2. Okay, this is my plot. நம்மளுக்கு ஃபுல்லாக டுட்டோரியல் சொல்லி தராங்க. மேலே இங்கே இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முதல்ல க்ரோயா கார்டன் 1 கூட நான் விளையாடி இருக்கேன். சீட்ஸ் ₹1 இருக்குது. ₹1 என்ன வாங்க முடியும்? கேரட் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி சென்ட்டுன்னு நினைக்கிறேன். மேலேயே கொடுத்துட்டு போயிட்டு இங்கே நட்டு வைக்கலாமா? சரி, நட்டாச்சு. இப்போ கேரட் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ஜாலி போய் விற்றுருவேன். ஜாலி ஜாலி. கேரட் வந்து 1 டைம் தான் நான் நினைக்கிறேன். 6 வருஷம் கொடுக்குது. போயிட்டு ஹெல் பேண்டேஜ் ஸ்ட்ராபெரி ஸ்காட் கேரட் அவார்டா, நிறைய அவார்டு கொடுக்குறாங்க. ஸ்டாக் சேல் மை இன்வென்ட்ரி. அவங்களே ₹15 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காமன் சீட் பேக்கா? இதெல்லாம் நான் வாங்கலையே ப்ரோ. ஐ டிடன்ட் கெட். சேலே கொடுத்துருவோம் போயிட்டு. நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி சீடே கொடுத்துட்டானுங்க. அதனால தான் இந்த மாதிரி தனியாக வரக்கூடாது. பரவாயில்ல, சேல் மை இன்வென்ட்ரி கொடுத்துட்டு சேல் பண்ணிவிட்டு ஓடிடலாம். நான் சேல் மை இன்வென்ட்ரி கொடுத்தேன். திஸ் இஸ் சீட் ப்ரோ அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே காரி துப்பி அனுப்பிச்சிட்டானுங்க. இங்கே பெட்ஸ் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்டாக்கே இல்லைப்பா. ஸ்டாக் ஆகிடுச்சு. ரீஸ்டாக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருது. நம்ம அது வரையும் நம்ம இடத்துக்கு போயிட்டு நட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஸ்ட்ராபெரி வேறு கிஃப்ட்டை கொடுத்து தொலைச்சிட்டாங்க. சரி விடுங்க, நம்மளுக்கு நல்லது. ஓகே, போயிட்டு ஷாப் ரீஸ்டாக் இது பறிச்சு பெருசாக வந்துடுச்சு. இப்போ ஸ்ட்ராபெரி வரணுட்டு நம்ம சேலுக்கு போயிட்டு சேல் இன்வென்ட்ரி கொடுத்துட்டு ₹100 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு சீட் போகணும். சீட்டுக்கு போயிட்டு நாட்டா 6 சாரி வேறு எதுவும் வந்துச்சு. ரீஸ்டாக்குன்னு சொன்னானுங்க. துளிப் மட்டும்தான் இருக்கு. துளிப்பும் வாங்கியாச்சு. வேறு என்ன ரீஸ்டாக் ஆகிடுச்சுலாம் வாங்கிக்கலாம். ஸ்ட்ராபெரி வாங்குவோம். இப்போ கார்டனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நட்டு வச்சு ₹44 தானா? சரி வாங்குறோம். நான் இதை சொல்லலாம்.
வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே தான் இருப்பா, பார்ப்போம் எங்கே இருக்கான்ட்டு. இங்கே தான் பக்கத்தில் இருப்பா. நம்மளுக்கு எதிரில் போங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாகும், உயர்ந்தால் சாதிக்க முடியும். என்ன நம்ப வேணும். டோரா வீட்டுக்கு நம்ம கார்டனுக்கு போகிறோம். இதோ இதுதான் அவ ஜம்ப் பண்ணுறா. ப்ரோ நில்லு ப்ரோ, ஸ்ட்ராபெரி கிரிப் பண்ணுறேன். ஓடுறா, போய் சீடு வாங்குறா. முதல்ல டுட்டோரியலை முடிச்சிடலான்டான்ட்டு. சரி நம்மளோட வேலையை பார்ப்போம். ₹307 கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சீட்ஸ் போகும். சீட்ஸ் போயிட்டு டாப் கொடுத்துட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாமே வாங்குகிறோம். இந்த வாட்டி டொமேட்டோ வாங்குகிறோம். டொமேட்டோவை வாங்கிட்டு இப்போ கார்டனுக்கு போகிறது. நம்மளோட டொமேட்டோவை நட்டு வச்சுட்டு ஹார்வெஸ்ட் பண்ணணும். சாரி, ஒரு ஸ்மால் பிரேக். நைட் ஆனால் ஸ்டீல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கலாம். கார்டன் வாஸ் லாக். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு தெரியாது. போய் தேடலாமா? கார்டன் அன்லாக் காட்டுறாங்க. நம்ம அதுக்கு தான் இந்த ஷெவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட இடத்துக்கு போகலாம். வாங்க, முதல்ல அந்த பொண்ணு அன்லாக். அவ்வளோதான், ஸ்டீல் பண்ணுவோம் இன்னைக்கு. பண்ணுறோம் ப்ரோ. திருடலாமா? ஸ்டீல் பண்ண முடியாதா? நம்மளோட இடத்துக்கு ஸ்டீல் பண்ண போகிறாங்க. 1.5 kg. டொமேட்டோக்கு ஏதோ சொல்லுவாங்க இங்கேயோ பார்க்கலான்ட்டு. ஆக்டிவ் டூ இங்கே இதுதான் நினைக்கிறேன். இது கொடுத்துட்டு இங்கே ஏதோ இருக்கு, க்ரோயிங் டைம். எனக்கு தெரிஞ்சு தெரியல என்னன்ட்டு. நம்ம எதையோ கொடுத்துட்டு நம்ம நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டொமேட்டோ கிடைச்சிருக்கு. அதுதான் இல்லை, மாலை கொண்டு போய் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, மஷ்ரூம் ஜம்ப் ஆகும். மஷ்ரூம் வந்து பறந்தே ஆகும். ஓகே, சாரி, ஒரு நிமிஷம் நம்ம போவோம். இங்கே போயிட்டு சேல் கொடுத்துட்டு நமக்கு தேவையானது. இன்னும் திருடுறவங்கெல்லாம் இருக்காங்க. ப்ராப்ஸ் அதெல்லாம் எடுத்துடாடே. சாரி, சேல் போயிட்டு சேல் மை இன்வென்ட்ரி. சீட்ஸ் போயிட்டு சீடுக்கு அமுத்திட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். டொமேட்டோ இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்பிளை வாங்குகிறோம். நம்ம இடத்துக்கு போகிறோம். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ப்ரோ. ஏ லூசே, கொஞ்சம் கோளாறு சைடாக பரவாயில்ல. ஆப்பிள் சீடை நம்ம வந்து நட்டு வச்சுட்டு அப்புறம் சேல் இன்வென்ட்ரிக்கு போயிட்டு அவ்வளோதான் கிஃப்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் நம்ம கார்டன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதோ வந்துட்டா. அதுக்குள்ள கார்டன் போயிட்டா.
பெட்டாவது வாங்கிட்டு கிளம்பலாம். கார்டன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டா பஸ். அடிச்சு முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சு காலி பண்ணிட்டா. சரி நம்ம கார்டன் போயிட்டு ஏற முடியுமா? ஏய் டொமேட்டோ என்ன? ஏய் என்னடா இது? நம்ம பிடிக்க முடியாதா? ஓகே நம்ம பார்க்கலாம். நாலு ஏற போகிறோம். டொமேட்டோலாம் வாங்கியாச்சு. இது எதுவும் ஆயிடுச்சு தெரியல. டொமேட்டோ ஒரு விளம்பரம் வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கோல்டெல்லாம் வச்சுருக்கோம். நைட்டான ஒன்று அங்கே போகிறோம், திருடுறோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே போயிட்டு சேல் கொடுத்துட்டு சேல் மெயின் இன்வென்ட்ரி கொடுத்துட்டு நைட் ஆகிறதுக்கு ஒன்று 4 நிமிஷம் இருக்கா. அந்த பொண்ணு அங்கே கூடாது கூட. I think they go to the